ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மகிமையான அப்படியே மகா கிருபைக்காய் அவருக்கே மகிமையை செலுத்தி அல்லேலூயா, க்ளோரி டு காட் ஜீசஸ். வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2 அதிகாரம் 21 வசனம். 21. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த வாரங்கள் எல்லாம் நாம் தேவனுக்கு பயப்படும் போது மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இந்த வசனத்தில் அடுத்த பகுதி ஒரு பகுதி இருக்கிறது, மகிழ்ந்து களிகூரு. இதை குறித்து தான் நான் பேச போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். பெரிய காரியங்கள் வாழ்க்கையிலே செய்ய மாட்டாரா என்று ஏங்குகிறோம். இந்த காரியத்திலிருந்து ஒரு உயர்வு வராதா, ஒரு மேன்மை வராதா, அல்லது ஒரு விடுதலை வராதா? இந்த கண்ணீர் எப்போது மாறும், இந்த வேதனை எப்போது மாறும் என்று சொல்லி நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் அதை மாற்றுவேன், ஆனால் நீ முதலாவது என்ன பண்ணோம், என்னிலே அவரிலே அல்லேலூயா மகிழ்ந்து களி கூறணும். நீ அவரிலே தேவனிலே அல்ல கர்த்தருக்குள்ளே நீ மகிழ்ந்து களி கூறினா உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நான் செய்வேன். இது தேவனுடைய வார்த்தை. ஆனால் மாம்ச வார்த்தையும் உலக வார்த்தையும் என்ன சொல்லணும்னா, முதல்ல நீங்கள் பெரிய காரியம் செய்யுங்க, அப்போ தானே நான் மகிழ்ந்து களி கூற முடியும் அப்படின்னு மாம்சம் சொல்லும். உலகமும் அதை ஆமோதிக்கும். ஆனால் க்ளோரி டு காட், ஆமென், அல்லேலூயா, ஜீசஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறது போல இல்லைப்பா, முதல்ல நீங்கள் பெரிய காரியம் செய்யுங்க, பிறகு நான் என்ன பண்ணுறேன், மகிழ்ந்து களி கூறுறேன் அப்படி நீ சொல்கிற. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ முதல்ல என்ன பண்ணு, மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மகிழ்ந்து களி கூறு, அப்போ நான் என்ன பண்ணுறேன், உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நான் செய்கிறேன். பெரிய காரியம் நீ நினைக்கிறதுக்கு மேலே, நீ வேண்டுகிறதுக்கு மேலே, நீ நினைக்கிறதுக்கு மேலே நான் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 37:4 சொல்லுது, உன் இருதயத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நம்ம பல வேண்டுதலை தேவனிடத்தில் வைக்கிறோம். ஆனால் சங்கீதம் 37:4 சொல்லுது, நீ பல வேண்டுதலை வைக்கிற, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தா உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் நிறைவாக்குவேன். அல்ல, இங்கேயும் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவரே, இந்த வேண்டுதலை வைக்கிறம்பா, எப்படியாவது ஜெயத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே, பதில் கொடுத்துருங்க ஆண்டவரே, இந்த வேண்டுதலுக்கு ஒரு பதிலை தாங்கன்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பதிலை தரது இருக்கட்டும், முதல்ல என்னில் நீ மனமகிழ்ச்சி ஆயிரு. அல்லேலூயா. என்னிடத்தில் நீ மனமகிழ்ச்சி ஆயிரு, நான் உன் வேண்டுதலை நான் நிச்சயமாக அருள் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை சொன்னது தான், வார்த்தை சொன்னது அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உங்களுக்காக மாற்றிக்க மாட்டார். அல்லேலூயா. நீ தான் வார்த்தைக்கு நேராக மாறணும். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா, உன் வேண்டுதலுக்கு தேவன் பதில் தரணும்னா, நீ வசனத்துக்கு நேராக நீ திரும்பணுமே தவிர வசனம் எப்போவுமே உன் பக்கம் என்ன பண்ணாது, திரும்பவே திரும்பாது. புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா,
ஆமாம் ஆமாம், ஆண்டவர் நீ வணையணும் அவருக்கு முன்னே. அவர் மகாராஜா, அவர் மகாராஜா. எல்லா சிருஷ்டிப்புகளையும் தன்னுடைய வார்த்தையினாலே தாங்கி கொண்டிருக்கிற சர்வ வல்ல தேவன். அந்த வார்த்தை எதுவும் உனக்கெல்லாம் மாற்றிக்காது, நீ தான் மாறணும். அல்லேலூயா. நீ வார்த்தைக்கு நேராக நீ மாறிட்டா, வார்த்தைக்கு நேராக உன் இருதயத்தை திருப்பிட்டேன்னா, தேவன் வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறதோ அது மாறாமல் உன் வாழ்க்கையில் குறித்த காலத்தில் நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்த காலத்தில் நடைபெறும். நெகேமியா சொல்கிறாரு, நெகேமியா 8:10 எப்படியாய் சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஜனங்க தேவனை மறந்து சிறைப்பட்டு போயிட்டாங்க. தேவனுக்கு பயப்படாமல் அந்நிய தெய்வங்களை உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து மாம்சீக காரியங்களை செய்து உலகத்தினுடைய அந்த ஆசைகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு பொருளாசையினாலே பொய் புரட்டு இப்படி தேவ வார்த்தைக்கு விரோதமாக அவங்க வாழ்க்கை திரும்பினதினால அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். அந்நிய ராஜாக்கள் அவர்களை ஆண்டார்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 70 ஆண்டு பாபிலோனில் தேவ ஜனங்க சிறைப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க தேவனை மறந்துட்டாங்க, தேவனுக்கு பயப்படலை. தேவனுடைய ஊழியக்காரன் அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பி 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 ஜனங்களை எச்சரித்தும் ஜனங்க செவிட்டு விரியனை போல, அவர்கள் காது கேட்காதவர்கள் போல தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி 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 தேவ சத்தத்துக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினதுனால ஆண்டவர் செய்கிறாரு, சரி இந்த ஜனங்களை இப்படி விட்டால் சரி வராது, இவர்களை வடக்கே இருந்து ஒரு ராஜா வருவான், உங்களை என்ன பண்ணுவான், சிறைப்படுத்தி கொண்டு போவான். பாபிலோன் நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா 3 முறை படையெடுத்து யூதாவை கொண்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் என்ற கூட்டத்தை அசிரியா என்ற ராஜா உள்ள வந்து அவன் கொண்டு போயிட்டான். இப்படி கொண்டு போய் சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருந்த பிறகு 70 ஆண்டு கழித்து திரும்ப எரேமியாவுக்கு ஆண்டு சொன்னது போல திரும்ப கோரேஸ் என்கிறதான பெர்சிய ராஜா உள்ள வரார். பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வருது. அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் முதல் ராஜா கோரேஸ். ஆண்டவர் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலிமா சொல்லியிருக்கிறார், கோரேஸ் என்ற ராஜா வருவான், அவன் மூலிமா என் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள், எருசலேமிலே ஆலயம் கட்டப்படும். ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்க அதே போல் கோரேஸ் ராஜா வராரு, வந்தவனே ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, விடுவிக்கிறாரு. எருசலேமில் ஆலயத்தை கட்டும்படியாக எருசலேமில் ஏற்கனவே எடுத்து வந்த பனிமூட்டுகளை பொன் வெள்ளி பாத்திரங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. கஜானாவிலேருந்து பணம் போகுது ஆலயம் கட்டப்படுறதுக்கு, பலி செலுத்தப்படுது. இப்போ ஆலயம் அங்கே கட்டப்பட்டாச்சு. இப்போ நெகேமியா காலத்தில் அலங்கம் கட்டப்படுது, ஏன்னா அலங்கம் இடிக்கப்பட்டிருது, அலங்கம் கட்டப்படுது. இப்போ கட்டப்பட்ட பிறகு ஜனங்க அந்த ஏற்கனவே சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை நினைச்சு பார்க்குறாங்க. ஏற்கனவே நம்முடைய முற்பிதாக்கள் தேவனை எப்படியெல்லாம் ஆராதித்தாங்க என்று நினைச்சு பார்க்குறாங்க. இப்போ வேதத்திலிருந்து நியாயப்பிரமாண வார்த்தைகள் அங்கே போதிக்கப்படுகிறது. நீங்கள் முதல் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக. நீங்க பிறகு வீட்டில் போய் வாசித்தீங்க, இது நேரமாகுது எனக்கு. இது அப்படியே வாசிக்கும் போது ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, வசனத்தை கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு அடறாங்க, புலம்புறாங்க. ஐயோ, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய மகத்துவங்களை அவருடைய மேன்மையை கேட்டு அழும்போது அங்கே தான் நெகேமியா சொல்கிறாரு, இப்போ என்ன காலம் கிடையாது, அழற காலம் கிடையாது, நல்லா சாப்பிடுங்க, கொழுத்ததை என்ன பண்ணுங்க, கொழுத்தவற்றை என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க, இல்லாதவர்கள் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஏன்னா
இது மகிழ்ச்சியான காலம். அல்லேலூயா. இது என்ன காலம்? தேவன், தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 53:6 சொல்கிறது, தேவன் தேங்க்யூ இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சிறைப்பட்ட நிலையில் நம்ம இருக்கிறோம். சிலர் பொருளாதாரத்தில் சிறைப்பட்டு இருக்கிறீங்க, சில சரீர ஆரோக்கியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறீங்க, சில சமாதானத்தில் சிறைப்பட்டு இருக்கிறீங்க, சில குடும்பத்தில் இருக்கிற சில எல்லைகளில் சிறைப்பட்டு இருக்கிறீங்க, சில சந்ததிகளில் சிறைப்பட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பு திரும்ப போகிறது. அல்லேலூயா. இது அழுகிற காலம் அல்ல, இது வேதனைப்படுகிற காலம் அல்ல, இது புலம்புகிற காலம் அல்ல. தேவனை கம்பீரமாய் துதித்து மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கிற காலம். ஏன்னா ஆண்டவர் சிறையிருப்பை திருப்ப போகிறார். இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God, glory to God. நேற்று அப்படியே அந்நிய பாஷையிலே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இரவு ஒரு 11 மணி இருக்கும், நானும் பாஸ்டமாக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்நிய பாஷையை பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சத்தம் வருது, சிறைப்பட்டவர்களை நான் விடுவிக்க போகிறேன். அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை விடுவிக்க போகிறேன். உடனே எனக்கு அந்த வசனம்லாம் அப்படியே உள்ள ஆண்டவர் ஏற்கனவே லோட் பண்ணியிருக்கிறோம் மனசுக்குள்ளே. அதை ஒன்று ஒன்றா கொண்டு வந்து என் சிந்தையில் போடுறார். உடனே நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறேன். எழுதி மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கிற வசனத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலையில் சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை தேவனுக்கு மறந்து இருக்கலாம், தேவனை விட்டு நீங்கள் விலகி இருக்கலாம், தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, எந்த இடத்துல பிசாசு சிறைப்படுத்தி வச்சிருக்கிறானோ அந்த சிறையை நான் உடைக்க போகிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 61:3 சொல்கிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக வச்சுக்கிங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இதுவரை சாம்பல் நீங்கள் அமர்ந்திருந்தா, சாம்பலை போல ஒரு தரித்திரத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தா, தேவன் அந்த இடத்திலிருந்து எழும்பு, எழும்பு, தேங்க்யூ லார்ட், எழும்பு, க்ளோரி டு காட், எழும்பு. கர்த்தர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். இனி தரித்திரம் உன்னை தொடாது. ஓ தேங்க்யூ. உன் தரித்திரத்திலிருந்து ஒரு முன்னேற்றத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். எழும்பே. இதுவரை நீ சாம்பலை கண்டு இருக்கலாம். நான் சொல்றார், உனக்கு ஒரு சிங்காரம் இருக்கிறது. நான் அதை நினைத்து இருக்கிறேன். உன் வாழ்க்கையிலே செய்யும்படி நான் நினைத்து இருக்கிறேன். நான் அதை செய்ய போகிறேன். நீ எழும்பே. எபேசியர் 5:14 சொல்கிறது, ஓ மரித்தோரை விட்டு எழும்பு, அப்போது தேவன் உன்னை பிரகாசிப்பா. அல்லேலூயா. என்ன பண்ண நீங்க தான் எழும்பணும். அல்லேலூயா. யார் எழும்பணும்? நீங்க தான் எழும்பணும். அல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழும்பு. இன்னொரு சங்கீத புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, பாபிலோனை விட்டு என்ன பண்ணு, வெளியே வா. உன் தகப்பனை விட்டு இன்னொரு இடத்துல இருக்கு, உன் தகப்பனை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. ஆமாம், அதை நீங்கள் தான் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பும்படி திட்டம் வைத்து விட்டார். அவர் கடந்து சென்று விட்டார், கல்லறைக்கு போயிட்டாரு. ஆனால் கல்லை அவங்க தான் திறக்கணும். அற்புதம் யார் செய்வார்? அவர் செய்வார். கல்லை யார் திறக்கணும்? ஆமாம், யாருக்கு அற்புதம் வேணுமோ அவங்க தான் திறக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். உங்கள் விசுவாசம், அவர் வல்லமை ரெண்டும் ஒன்றா சேரும்போது அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.